ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீமையே தோக்கடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டெசர்ட் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். 1 கப்பு பாலுங்கிறது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல தாராளமான குவான்டிட்டியாக இருக்கும். என்கிட்ட பேக்கெட் பால் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால் 1 கப் அளவுக்கு கொஞ்சம் பசும்பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பாலில் வேணாலும் பண்ணிக்கலாம், பாலில் பாரபட்சமே கிடையாது. பட் இது நல்லா கொதித்து வரணும். தண்ணி முக்கியமாக சேர்த்துறாதீங்க, அந்த திக்னஸோடய வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குவான்டிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதிச்சுட்டே இருக்கட்டும் ஒரு சைடு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பாலில் 1 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர். இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாக கஸ்டர்ட் பவுடர் கடையில் கிடைக்கிது. ஒரு 100 கிராம் பேக்கெட் 34 ரூபாய்க்கு கிடைக்கிது. நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 6-7 தடவை கூட நம்ம வீட்டிலே கஸ்டர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை கூலாக இருக்கிற பாலில் போட்டுக்கோங்க, சூடாக இருக்கிற பாலில் போட்டுறாதீங்க, அப்புறம் கட்டி கட்டியாயிரும். ஸோ ஜில்லுன்னு இருக்கிற பாலில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், பால் லைட்டாக கொதி பிடிச்சிருச்சு. இப்போ இதில் கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா கட்டிட்ட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கலராமல் விட்டோம் அப்படின்னாலும் அடி பிடிச்சிரும். ஸோ கைவிடாமல் ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் கலரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்துக்கோங்க. கரண்டியில் கலக்கிறத விட இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்தோம் அப்படின்னா பீட்டரில் ஈஸியாக கலக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு. பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம்தான், நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். நமக்கு கஸ்டர்ட் பவுடர் ஊற்றுனதுமே பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி திக்னஸ் வந்துச்சுனாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கும்போது நம்ம இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ஆறட்டும். இது பால் ஆறுற கேப்பில் நம்ம மாம்பழம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பங்கனப்பள்ளி பழம் எடுத்திருக்கேன். பாதி அளவு தான் யூஸ் பண்ண போகிறேன், முழு பழம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் பங்கனப்பள்ளிக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன பழம், அல்ஃபோன்ஸா இல்லைனா மல்கோவா அந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் 1 போர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், பாதி பழம் மட்டும். அதை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கப்பில் போட்டு ஸ்பூன்லேயே இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போடுவாங்க சில பேர், மிக்சியில் போட்டால் அது குழன்னு இருக்கும். அதை விட இந்த மாதிரி கையிலே குத்தி குத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பார்க்க டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி குத்தி குத்தி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கஸ்டர்ட் ஊற்றின பால் நல்லா ஆறிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸில் ஆறிடும், கொஞ்சம் குவான்டிட்டி தானே. ஸோ இதில் கலந்து வச்சுருக்கிற மாம்பழத்தை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. பீட்டர் யூஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு குழக்குழான்ட்டு இருக்காமல் டெக்ஸ்சர் சூப்பராக கிடைக்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஐஸ்கிரீம் அளவுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேம் மெத்தடில் பவுடர் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஐஸ்கிரீமே ஓரம் போன்னு சொல்கிற அளவுக்கு மேங்கோ கஸ்டர்ட் ரெடி.